நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே. என்னடி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. சுதி சேராம நீ கேவலமா பாடுறதுல இருந்தே தெரியுது நீ சந்தோஷமா இருக்கேன்னு. அதுக்கு காரணம் என்னன்னு தான் நான் கேக்குறேன். போட்டி இல்லாம செலக்ட் ஆயிருக்க, சந்தோஷப்பட மாட்டேனா? அந்த வெற்றி அசத்திட்டான்ல. இதுல அசதி என்ன இருக்கு? பயந்து போய் வாபஸ் வாங்கிட்டான். சச்சா, நின்னா அவன் தான் ஜெயிச்சிருப்பான். ஆனா எனக்காக விட்டு கொடுத்துட்டான். எனக்கு என்னமோ அப்படி தோணல. பார்க்கதான் அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பான், ஆனா ரொம்ப நல்ல பையன்டி. இவளுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு தான் அவன் விட்டு கொடுத்துட்டான். எனக்கு என்னமோ அவன் டிராமா பண்றான்னு தோணுது. அப்படியா சந்தேகப்படுற? ஆமாடி, நேத்து வரைக்கும் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தவன் இன்னைக்கு ஏன் திடீர்னு பல்டி அடிக்கணும்? கரெக்ட். என்ன கரெக்ட்? அவன் எங்கடி பல்ட்டி அடிச்சா? இவ தான் பயத்துல பல்ட்டி அடிச்சா. அத பார்த்து அவன் பாவப்பட்டு விட்டு கொடுத்துட்டான். அவனை நம்பாதடி, அவன் ஒரு வேஸ்ட். ஏய், என்னாச்சு உனக்கு? எப்பவுமே அவனுக்கு தான் நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுவ. இன்னைக்கே அவன் மேல ரொம்ப கோவமா இருக்க. அது வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மனசுல பட்டதா சொன்னேன். நீ எதுக்கடி இப்ப கோவப்படுற? இல்லடி, அந்த வெற்றியை பத்தி உனக்கு தெரியாது. சரியான இவன் அவன். சும்மா சிரிக்க சிரிக்க பேசி கவுத்துருவான். உன்ன கவுத்த மாதிரி சொல்ல வரியா? ஏய் சந்தியா, இப்ப எதுக்கு நீ அவளை கலாய்க்கிற? இல்லடி, நம்ம கிளாஸ்ல வெற்றியோட பேசுற ஒரே பொண்ணு இவதான், அதான் கேட்டேன். ஏய் தமிழ், இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க? அவ சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுறா. பாருடி அவ எப்படிலாம் பேசுறான்னு. எனக்கு தெரியும்டி உன்னை பத்தி. உன் குடும்ப சூழ்நிலைய நினைச்சு நினைச்சு ஒரு லட்சிய வெறியோட படிச்சிட்டு இருக்க பொண்ணு நீ. காதல்ங்கிற வார்த்தைக்கே உன் வாழ்க்கையில இடம் இல்லைன்னு எனக்கு தெரியாதா? அப்படியே இல்ல, ஆனா நீ ஒன்னும் சொல்லாத. நீ ஒரு நெருப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கூட தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு, ஆனா நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. இல்லடி, நீயும் பண்ணக்கூடாதுன்னு தான் அப்படி சொல்றேன். எனக்கு என்னமோ நம்ம வெற்றி ஸ்வேதா காம்பினேஷன் ஒரு கார்த்தி தமனா காம்பினேஷன் மாதிரி ஹிட் ஆயிடுமோ தோணிட்டே இருக்கு. பாருடி, இவ ஆரம்பத்துல இருந்தே நெகட்டிவா பேசிட்டு இருக்கா. யாருக்கு நெகட்டிவா? ஏய் சும்மா ரெண்டி, அவ நான் ஒழுங்கா படிக்கணும்னு ஆசைப்படுறா, அவளை போய் டென்ஷன் படுத்திக்கிட்டு. எனக்கு என்னமோ அவன் உனக்கு விட்டு கொடுத்தது ஒரு காதல் கதைக்கான முதல் சீன் மாதிரி தான் தோணுது. நீயே யோசி, அவன் போட்டில இருந்து விலகிட்டதா சொல்றான். நீ பாக்குற, அவன் பாக்குறான், அவன் பாக்குறான், நீ பாக்குற. கட் பண்ண சாங் ஐயோ நெஞ்சு அலையுதடி, ஆகாயோ இப்ப நழுவுதடி. அவளை பாரு, அவளை பாரு. ஐயோ நெஞ்சு அலையுதடி, ஆகாயம் கீழே நழுவுதடி. சரி சரி, நான் பாடல போதுமா? அவளோ பண்ணட்டுமேடி, உனக்கு என்ன பிரச்சனை? அவ ஒழுங்கா படிக்கணும். அவ மனசுல நான் வேற எந்த எண்ணமும் வரவிட மாட்டேன். சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஐயோ ஏ தமிழ், நீ டென்ஷன் ஆகுறேன்னு தெரிஞ்சுதான் அவ திரும்ப திரும்ப பண்றா. நீ பாட்டு கண்டுக்காம இரு, அவ போயிடுவா. அது இல்ல ஸ்வேதா. இதோ பாரு தமிழ், காதல்ங்கிறது பிளான் பண்ணி வர விஷயம் கிடையாது. அதே மாதிரி அதை பிளான் பண்ணி தடுக்கவும் முடியாது. ஆனா வெற்றி மாதிரி ஒருத்தன் கிட்டலாம் எனக்கு அது வரும்னு தோணல. போதுமா? அது போதும். ஸ்வேதா, நேத்து ஈவினிங் உன்னை காணும். சீக்கிரம் கிளம்பிட்டனே. எப்படி போன? அது வந்து சந்தியாவோட பைக்ல போயிட்டேன். தமிழ், எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்டி. மாப்ள என்ன? ஸ்வேதா கிட்ட கொஞ்சம் பேசி ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றதுக்கு ஒரு 2 நாள் டைம் வாங்கி கொடுறா. ஐயா, அதெல்லாம் முடியாது. நான்லாம் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண முடியாது. அடட, ரொம்பத்தான் மனசுல என்ன கக்கன் காமராஜர் நினைப்பா உனக்கு? அது இல்லடா, ஏற்கனவே எனக்கு இப்பதான் பேசினேன், உடனே உங்களுக்கு பேச முடியாதுல்ல. அதான பார்த்தேன், எங்க நீ திருந்திட்டியோன்னு பயந்தே போயிட்டேன். சீச்சி, என்ன போய் சந்தேகப்படாதீங்கடா. ஜக்கு, கார்த்தி எங்க? ஹாஸ்பிட்டல் போயிருக்கான் மாப்ள. கையை கொஞ்சம் வேகமாவே ரெடி பண்ணும்ல.
மாப்பிள இந்த சீனியர் பையில கொஞ்சம் டர்ராய் போய் தான் இருக்காங்க போல இருக்கு. எந்த ஃபர்ஸ்ட் இயரை பார்த்தாலும் கட்டி பிடி வைத்தியத்தை போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பஞ்சு மிட்டாய் அந்த பஞ்ச் பேக்ல பாடி எல்லாம் காட்டு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. எல்லாம் சீனு மாப்பிள. பவரா இருந்தா எதுக்கு அசோக் கிட்ட ஜெயா கிட்ட எல்லாம் சமாதானம் பேசிட்டு இருக்காங்க. அந்த குள்ள என்ன பெறுவான்? அவனை போய் அமைதி பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க. என்ன மாப்ள ஃபைட் பண்ணுவானுங்க பார்த்தா பாலிடிக்ஸ் பண்றானுங்க. மாப்பிள அதுதான்டா அவனுக்கு ஸ்டைலு. ஒத்தை அடியில ஓட விட்டு அடிப்பாங்க பாரு. கிழிச்சாங்க. அந்த நஞ்சு போட பிஞ்ச பேக்க வச்சுட்டு சீனை போட தாண்டா அவங்க லாக்கி. மாப்பிள அடிக்கிற அடியில அவங்க அண்டர்வேர் பூரா அப்ரவர் ஆக போகுது. மாப்பிள அவனுங்க லுக்கு தான் ஹார்ட்வேர், ஆனா உள்ளுக்குள்ள சாஃப்ட்வேர்ரா. டேய் பசங்க யாரும் அவனுங்க பக்கம் சாஞ்சில்லல. நம்ம பயல்கள்லாம் கில்லி மாப்பிள. ஒருத்தே அசையிலையே. நம்ம அசோக்கு தளபதி ரஜினி மாதிரி நண்பன்னா என்னன்னு தெரியுமா உனக்குன்னு ஃபுல் லெங்க்ல டைலாக் பேசியிருக்கேன். சீனியர்ஸ் பூரா வெக்கப்பட்டு வெக்ஸாய் திரும்பிட்டாங்க. அந்த ரஜினி பிள்ளை தான் அந்த சிக்கல் தலையனோட சுத்திக்கு இருக்கு. பரவாயில்ல விடுறா, அது நேர்மையான பொண்ணு. உள்ளடி பண்ணாம ஓப்பனா தானே சப்போர்ட் பண்ணுது. அது எப்படி மாப்பிள? அவன் நமக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். பெரிய மகாத்மா காந்தி இவரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாரு. இவருக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு ஸ்பை மேட்ரப்பே வெற்றி கோவப்பட்டப்ப எங்களே சந்தேகப்பட்டீங்க நான் வார்ப்பிரிச்சாலே. இப்போ என்னமா அவளுக்கு? டேய் இப்பவும் சொல்றேன், கூடவே இருந்து போட்டு கொடுக்குற ஸ்பையை விட ஓப்பனா நம்ம எதிரிக்கு சப்போர்ட் பண்ற ரஜினி எவ்வளவு பெட்டர். வெற்றி வர வர ஏசுநாதரா மாறிக்கிட்டு இருக்கான். ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணை மட்டும் இல்ல முதுகெல்லாம் காட்டுவான் போல இருக்கே. காட்டுவேன். சண்டை போட போறது காட்டி தானே. மாப்ள ஒரு நிமிஷம்டா. ஆத்தியாடா இங்க 3 நிமிஷத்துக்கு முன்னாடி வெற்றின்னு ஒரு மானஸ் சேர்ந்தானடா. அவனை நீ பார்த்த? டா அங்க பொண்ணு பின்னாடி ஓடுறானே பாத்தியா? சை ஏ தமிழ் கூப்பிடுறல நில்லு. ஹாய் தமிழ், ஏதா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு. தமிழ் தமிழ்